வணக்கம் நண்பா, நம்முடைய சேனலில் எக்கச்சக்கமான AmazFit ஸ்மார்ட் வாட்சை அன்பாக்ஸ் பண்ணியிருக்கிறோம். அந்த வீடியோ பார்த்ததில் நிறைய பேர் கேட்கக்கூடிய விஷயம், எனக்கு வந்து 10,000 ரூபாய்க்கு ஒரு ஸ்மார்ட் வாட்ச் வாங்குறது ஒரு பெரிய கனவு, எனக்கு அவ்வளோலாம் பட்ஜெட் கிடையாது, 1500 2000 ரூபாய் அந்த பட்ஜெட்டில் ஏதாவது வாட்ச் இருந்துச்சுன்னா ரிவ்யூ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. பார்க்குறதுக்கு AmazFit மாதிரி இருக்கணும். அப்படி அவங்க சொன்னனால பேங்க்அவுட்டில் தேடி பார்க்கும்போது ஒரு வாட்ச் என்னால் பார்க்க முடிஞ்சிச்சு. பார்க்குறதுக்கு அச்சு அசலாக AmazFit மாதிரி இருக்கும். ஸோ அதை தான் இன்றைக்கி நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். எப்படி இருக்குங்கிறத பார்த்துக்கலாம். ஸோ இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்முடைய தமிழ் டெக்னிக்கல் குருஜி சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா கீழே ஃபாலோங்கிற பட்டன் இருக்கும், அழுத்திக்கோங்க. தென் சப்ஸ்கிரைப்ங்கிற பட்டன் இருந்துச்சுன்னா அதையும் அழுத்திக்கோங்க. கூடவே பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் டேப் பண்ணி ஆள் கொடுக்கும்போது நான் எப்பப்போ உங்களுக்கு இந்த மாதிரி புதிய அப்டேட் கொடுக்கும்போது உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். நீ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். நண்பா, நீ அன்பாக்ஸ் பண்ணிடலாம். பாக்ஸை உங்களுக்காக பிரிக்கிறேன். பாக்ஸை ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் ஸ்மார்ட் வாட்ச் இருக்குது. அது பக்கத்தில் ஒரு கவர் இருக்குது. அதாவது உங்களுக்கு சார்ஜிங் கேபிளாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். திறந்து பார்த்துடலாம். சார்ஜிங் கேபிள் தான். அப்புறம் வேறு என்னென்ன பாக்ஸில் வருதுன்னா ஒரு யூசர் மேனுவல் தந்திருக்காங்க. இவ்வளோ தான் உங்களுக்கு அன்பாக்சிங், வேறு எதுவும் இல்லை. அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க. இனி வாட்ச் எந்த மாதிரி இருக்குங்கிறத பாருங்கள். அதாவது வெளிப்புறமாக நம்ம பார்க்கும்போது ஒரு ப்ரீமியம் ஸ்மார்ட் வாட்சாக பார்க்குற அந்த ஃபீல் தான் கொடுக்குது. அதை சுற்றி பாருங்கள், இதோட ஸ்ட்ராப்பை பாருங்கள். ஆனால் எனக்கு ஒரு டவுட் வருது. ஏன்னா அடுத்த ஒரு 6 நாட்களுக்கு இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 1800 ரூபாய் அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் வருது. அதுக்கப்புறம் ரேட்டு கூட்டிப்பாங்க. இருந்தாலும் ஒரு 2000 ரூபாய் வாட்சில் வந்து ஸ்ட்ராப் வந்து கலர் போகாமல் இருக்குமான்னு எனக்கு ஒரு டவுட்டாக இருக்குது. ஸோ பெட்டர் ஐடியா, இதே வாட்சில் உங்களுக்கு ரப்பர் ஸ்ட்ராப்போடு வருது, அதை வாங்குறது பெட்டராக இருக்கும். ஏன்னா இது வந்து எனக்கு கொஞ்சம் சின்ன டவுட் இருக்குது. ஏன்னா இது 6 மாதம் பயன்படுத்தினதுக்கப்புறம் ரிவ்யூ பண்ணால் தான் எனக்கு கரெக்டாக இருக்கும். 6 மாதம் ஒரு வாட்சை வாங்கிட்டு ரிவ்யூ பண்ணாமல் அதாவது டெஸ்டிங்காக வச்சுருக்கிறது அது வேஸ்ட்டு. அதுக்கப்புறம் இன்னும் அட்வான்ஸ்டாக நிறைய ஸ்மார்ட் வாட்ச் வரும். ஸோ இப்போதைக்கு வந்து என்னால் ரொம்ப ஆழமாக செக் பண்ண முடியாது நண்பா. ஏன்னா 6 மாதம் இதை வாங்கி செக் பண்ணிவிட்டு ரிவ்யூ பண்ணும்போது வேறு ஏதாவது அட்வான்ஸ் ஸ்மார்ட் வாட்ச் வரும். அப்போ ரிவ்யூ பண்ணும்போது இது மொக்க வாட்சாக இருக்கும். அதனால் சொல்கிற ஐடியாவை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. வாங்கும்போது ரப்பர் ஸ்ட்ராப்பாக பார்த்து வாங்கிக்கோங்க. மற்றபடி இதோட யூஐ எந்த மாதிரி இருக்குங்கிறத பாருங்கள். யூஐ பாருங்கள், அதாவது வாட்சோட ஃபேஸை பாருங்கள். அச்சு அசலாக AmazFit மாதிரியே இருக்குது. அதாவது டைமை பாருங்கள், டேட்டா பாருங்கள், பேட்ரி பர்சன்டேஜ், அப்புறம் கீழே வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட் ரேட்டு, அப்புறம் எவ்வளோ ஸ்டெப் நடந்திருக்கீங்க, இது எல்லாமே AmazFitல எப்படி பண்ணாங்களோ அதே மாதிரி அச்சு அசலாக அப்படியே பண்ணி வச்சுருக்காங்க. தென் மெனுக்குள்ளாடி என்டர் ஆகும்போது இன்னொரு ஷாக்கிங். அதாவது ரியல்மி வாட்சில் வந்து உங்களுக்கு என்னென்ன மெனு இருக்குமோ அதே மாதிரி பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாக நல்லா அட்ராக்டிவாக ஐக்கானெல்லாம் போட்டு சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதாவது மக்களை வந்து ஈர்க்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. ரேட்டும் சீப்பாக தராங்க. ஆப்ஷன் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹார்ட் ரேட் செக் பண்ணி பார்த்துக்கலாம், எவ்வளோ ஸ்டெப் நடந்திருக்கீங்க, பிளட்டோட ஆக்சிஜன் லெவல், அப்புறம் எவ்வளோ கலோரி பேர்ன் பண்ணியிருக்கீங்க. அப்புறம் இதில் இன்னொரு அடிஷ்னல் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அதாவது ஃபோன் கால் பண்ணிக்கலாம். ப்ளூடூத்தில் நீங்கள் கனெக்ட் பண்ணதுக்கப்புறமா உங்கள் ஃபோனில் இருக்கக்கூடிய கான்டாக்ட் அக்சஸ் எல்லாமே இதில் பண்ணலாம். அது கொஞ்சம் அட்வான்ஸ்டாக பண்ணியிருக்காங்க. அதை 2000 ரூபா வாட்சில் அந்த வசதி தந்திருக்காங்க. 5000 ரூபா வாட்சில் நமக்கு வந்து அப்படி பார்த்தாலும் ரியல்மி வாட்சில் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த வசதி கிடையாது. ஆப்ஷன் சைஸ் பார்க்கும்போது உங்களுக்கு சிறப்பாக பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஸ்க்ரீனோட சைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1.7 இன்ச்சில் ஸ்க்ரீன் தந்திருக்காங்க. ஸ்க்ரீன் உங்களுக்கு கொஞ்சம் பெருசாக இருக்குது. அதே மாதிரி ஏஐ வாய்ஸ் அசிஸ்டன்ட் சப்போர்ட் இருக்குது. ஆப்ஷன் சைஸ் உங்களுக்கு நிறையவே இருக்குது நண்பா. அதாவது 2000 ரூபாய்க்கு இவங்க ரொம்ப சீப்பில் தராங்க. அதேமாதிரி பேட்டரி பேக்கப் பொறுத்த மட்டும் 3 நாள் வரைக்கும் பேக்கப் நிற்கிது. ஸோ பேட்டரி பேக்கப்பும் பரவாயில்ல. இன்னும் நல்ல பிராண்டு வாங்கினீங்கன்னா ஒரு 7 நாள் வரைக்கும் இருக்கும். இதை பொறுத்த மட்டும் 3 நாள் நிற்கிது, அவ்வளோதான். ரேட்டு படி பார்க்கும்போது ஓகே, இந்த ப்ரைஸுக்கு வாங்கலாம். டிடிஜியோட சிங்கிள் சர்டிஃபிகேஷன் கொடுக்குற மாதிரி பண்ணியிருக்காங்க. வாங்கும்போது ரப்பர் ஸ்ட்ராப்பாக பார்த்து வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் மெட்டலில் வாங்கும்போது கலர் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா நம்ம செக் பண்ணதுக்கப்புறமா ரிவ்யூ பண்ணும்போது வேறு மாதிரி ஸ்மார்ட் வாட்ச் வரும், வேறு வழியே இல்லை. ஸோ வாங்கும்போது மட்டும் ஸ்ட்ராப்பை மட்டும் கவனமாக பார்த்து ஆர்டர் பண்ணிக்கோங்க. இது தேவைப்பட்டால் இதோட லிங்க் வந்து கீழே கொடுத்துருக்கேன் நண்பா. இதில் வந்து மற்றபடி ஆப்ஷன் சைஸ் எக்ஸ்பிளைன் பண்ணால் பண்ணிகிட்டே போகலாம். அதாவது எல்லா வாட்சில் என்னென்ன இருக்குமோ, அதாவது கிளிக் பண்ணால் உங்களுக்கு ஹார்ட் ரேட்டு காமிக்கும். இப்போ நடந்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ ஸ்டெப் நடந்தீங்க காமிக்கும். அதாவது ரெக்கார்ட்ஸ் எல்லாமே நீங்கள் வீக்லி டவுன்லோட் பண்ணியிருக்கலாம். அந்த மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. இதுக்கு மேலே நம்ம இதை பற்றி நம்ம என்ன ரிவ்யூ பண்ணுறது. அதாவது AmazFit மாதிரியான பட்ஜெட் ரேட்டில் ஒரு ஸ்மார்ட் வாட்ச் பார்க்குறதுக்கு AmazFit மாதிரியே தான் இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறமா உங்களுக்கு ஏதாவது பட்ஜெட் ரேட்டில் ஏதாவது ரிவ்யூ பண்ணணும்னா கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்திக்கோங்க. அதே மாதிரி AmazFitல இப்போ ரீசெண்டாக ஒரு வாட்ச் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதோட ரிவ்யூ உங்களுக்கு கூடிய சீக்கிரமே அப்லோட் பண்ணுறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு அப்டேட்ஸை சந்திக்கலாம். கீப் சப்போர்ட்டிங்.